இப்போ உங்களுக்கே தெரியும் என்ன தட்டுப்பாடு உச்சகட்டத்தில் இருக்குன்ட்டு எல்பிஜி. ஆமா. சமையல் எரிவாயு பற்றாக்குறையால் வட மாநிலங்களில் மக்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ளனர். காலி சிலிண்டர்களுடன் மக்கள் படையெடுப்பதால் எரிவாயு நிறுவனங்களில் நீண்ட வரிசை காணப்படுகிறது. எங்கேயோ நடக்கிற பிரச்சனை, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற பிரச்சனையில் இப்போ பாதிக்கப்படுறது நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி இருக்குது நிலைமை? ஆக்சுவலாக நிலைமை ரொம்ப கவலைக்கிடமான ஒரு வருந்தத்தக்க விஷயமா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புக் பண்ணோம்னாக்கா 25 நாள் கழிச்சு தான் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சிலருக்கு வந்து புக்கே ஆக மாட்டேன். இன்றைக்கி நிலமை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து எங்களுக்கு வந்து 13 வருஷமாக வந்து மீட்டர் கட்டணம் ஏற்றலை. நாங்களும் பல கட்ட போராட்டம் நடத்தியும். அமெரிக்கா ஈரான் வார் நடந்துட்டுனால அங்கே வந்து வளைகுடா நாட்கள் வந்து ஈரானில் தான் மேக்ஸிமம் பெட்ரோல் டீசல் இதாகுது. நம்ம பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லைங்க அது. ஏன்னா இந்த பேனிக் ஏன் ஆகுது அப்படின்னா, எல்லாரும் போய் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் போட வேண்டிய இடத்துல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே டேங்க் ஃபில் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பாட்டிலில் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் எல்லா பங்கு மூடிட்டாங்க. கோயம்பேடு பங்கு மூடிட்டாங்க, வலசரகம் மூடிட்டாங்க, சில இடத்துலலாம் பங்குலாம் மூடிட்டாங்க. ஆனால் ரொம்ப தட்டுப்பாடு இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கே தெரியும் என்ன தட்டுப்பாடு உச்சகட்டத்தில் இருக்குன்ட்டு எல்பிஜி. ஆமாம், எல்பிஜி. எங்கேயோ நடக்கிற பிரச்சனை, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற பிரச்சனையில் இப்போ பாதிக்கப்படுறது நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி இருக்குது நிலைமை? ஆக்சுவலாக நிலைமை ரொம்ப கவலைக்கிடமான ஒரு வருந்தத்தக்க விஷயமா தான் இருக்குது. ஏன்னா பெட்ரோலும் இது கேஸ் வந்து பாதி பங்கு இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. பாதி பங்க்லேயுமே கொஞ்சம் விலை அதிகமாக ஏற்றி தான் கொடுக்குறாங்க. முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது? ஆக்சுவலாக முதல்ல வந்துட்டு 59 ரூபா இருந்தது. இப்போ 89 ரூபா 90 ரூபா வரலாம். 40 ரூபாய்க்கு மேலே அதிகப்படுத்திட்டு அதிகமாக இருக்காங்க. ஒரு பங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு பங்கில் 80 ரூபா இருக்குது, ஒரு பங்கில் 90 ரூபா இருக்குது. ஆனாலுமே இப்போதைக்கு கிடைச்சா போதும் நம்ம போட்டுட்டு வர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். இருந்தாலுமே இப்போ ஓடுறதையே யோசிச்சுட்டு கம்முன்னு நிற்கிறேன் நான். ஏன்னா அடுத்து கிடைக்குமா, நம்ம அவசரத்துக்கு எங்கன்னா நம்மக்கிட்ட கேஸ் இருந்தால் தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். வேறு மாட்டு சொல்யூஷன் இல்லை. பையில் ஆஃப் ஆயிடுச்சுன்னா வாங்கி ஊற்றுற பொருள் இல்லை இது அப்படின்னு நம்ம இப்போ ரொம்ப குழப்பத்துக்கும் கலக்கத்துக்காக தான் இருக்கிறோம். வீட்டு கேஸுமே முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு. ஏன்னா கால் போட்டால் 2-3 டைம் பிஸின்னு வருது, அப்புறம் ரிங்கு போகுது. 2 நாளாக புக் பண்ணுறேன், இதுவரைலாம் எந்த முடியல. ஆமாம், எந்த ஒரு மெசேஜும் ரிப்ளை இல்லை. அதனால் வந்து மக்களுக்கு வந்து பெரிய கோல்குறியாக இருக்குது இப்போதைய வாழ்வாதாரம். இன்றைக்கி நிலமை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து எங்களுக்கு வந்து 13 வருஷமாக வந்து மீட்டர் கட்டணம் ஏற்றலை. நாங்களும் பல கட்ட போராட்டம் நடத்தியும் எந்த அரசாங்கமும் வந்து அதுக்கு செவி கொடுக்கல. அதுவே ஏற்கனவே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிப்பு. அதனாலேயே இதில் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இது அமெரிக்கா இஸ்ரேல் பிரச்சனை, ஈரான் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாத்துலேயும் டிமாண்டு. எங்கே போனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி எந்த பக்கம் வேணால் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ கோ கேஸில் எங்கேயுமே கிடையாது, ப்ரொபைலில் மட்டும் தான் கிடைக்குது. அதையும் தேடி போனோம். நாங்கள் 10 கிலோமீட்டர் எம்டி அடிச்சுன்னு போயிட்டு அதில் ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணி கேஸை போட்டு வந்தோம்னா அதுலேயே எங்களுக்கு 6 நாள் போயிடுது. மீதி 6 நாள் வந்துட்டோம்னா இந்த வெயிலையும் வந்து கஸ்டமர் வந்து வரமாட்டாங்க. இப்போ பாருங்கள், சும்மா தான் உட்காந்து கட்டுறோம். இது மாதிரி பிரச்சனை நாங்கள் நிறைய சந்திக்கிட்டு தான் இருக்குது. அதாவது 58 ரூபாயிலேருந்து 77 ரூபா வரைக்கும் இப்போ வாங்குறாங்க. ஒரு சில பங்கில் 85 ரூபாவும் கேட்குறாங்க. ஃபிக்ஸடாக ஒரு ரேட்டு கிடையாது, ஒரு பங்க்லேயும் ஒரு ரேட்டு. அப்போ நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டோம்னா ஆட்டோக்காரங்க அதிகமாக கேட்குறாங்க. எங்கள் மேலே தான் பழி வருது. 13 வருஷமாக மீட்டர் கட்டின நேரத்தில் அதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி டிமாண்ட் இருக்குது, இதையும் கேட்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் பொதுமக்கள் கேட்க மாட்டாங்க. மொத்தத்தில் ஆட்டோக்காரன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் எங்கள் மேலே தான் பிரச்சனை வருது. சரி, வர்றதை வச்சு ஓட்டி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 300 ரூபா வாடகையாக கொடுக்கணும் ஆட்டோவுக்கு. சொந்த வண்டியும் டியூ கட்டணும், ஃபேமிலியும் பார்க்கணும், வாடகை வீட்லேயும் இருக்கும். அப்படின்றது எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு ரொம்ப மேற்கொண்டு ஒரு மனவேதனை தான் உண்டாக்குது. இப்போ எல்பிஜி தட்டுப்பாடு தான் நமக்கு தெரிய வந்திருக்குது. முதல் கட்டம் அதுதான். ஏன்னா திங்கக்கிழமை தான் வந்து பிரதமர் இன்னில வந்து வியாபாரத்துக்கு வரக்கூடிய எல்பிஜி கேஸ்லாம் வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தார். அதுக்கு அடுத்தது சமையலுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுவும் வந்து நம்ம புக் பண்ணோம்னா 2 நாளில் வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 5 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 10 நாளாக வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா புக் பண்ணோம்னாக்கா 25 நாள் கழிச்சு தான் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சிலருக்கு வந்து புக்கே ஆக மாட்டேங்குது. அது எல்லாமே அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடியுது, கம்ப்யூட்டர் வாய்ஸ் எல்லாமே முடியுது, புக் ஆகிட்ட மாதிரி சொல்லிடுது. ஆனால் நமக்கு அந்த புக்கான மெசேஜ் வரும் இல்லைங்களா, அந்த மெசேஜ் வர மாட்டேங்குது. மெசேஜ் வரும். ஆமாம், நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணோம்னாக்கா இதுக்கு முன்னாடிலாம் வந்து புக் ஆகிடுச்சுன்னா புக் ஆகிருக்குதுன்னு சொல்லிடும். இப்போ அந்த புக் ஆகிருக்குதுன்றது சொல்ல மாட்டேங்குது. ரெண்டாவது அது பாதியிலே கட் ஆகிடுது. இப்போ நமக்கு என்னன்னு தெரியல, என்ன எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. அமெரிக்கா ஈரான் வார் நடந்துட்டுனால அங்கே வந்து வளைகுடா நாட்கள் வந்து ஈரானில் தான் மேக்ஸிமம் பெட்ரோல் டீசல் இதாகுது. 90% இந்தியாவுக்கு வந்து அங்கேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ தட்டுப்பாடு இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ 1 மந்த் கண்டினியூ ஆச்சுன்னா, அந்த வார் கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக ஓவரால் கொஞ்சம் மக்கள் இந்த வதந்தினால இப்போ இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரும் 1 மந்த். நம்ம பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லைங்க அது. ஏன்னா இந்த பேனிக் ஏன் ஆகுது அப்படின்னா, எல்லாரும் போய் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் போட வேண்டிய இடத்துல இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே டேங்க் ஃபில் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பாட்டிலில் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம தேவையில்லாமல் ஒரு சீன் கிரியேட் ஆகுது.
இன்னொன்று இந்த மாதிரி வந்து இந்த வார் நடக்குது அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் வந்து தேவையான ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. எல்பிஜி வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னா எல்லாருக்குமே இருக்குது, எல்லாமே பேக்கப் இருக்குது. நம்ம வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நான் பெட்ரோல் போட்டு தான் வந்தேன், எப்பவும் போடுற மாதிரி அதே 2 லிட்டர் தான் போட்டு வந்தேன். நம்ம பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இது அதாவது நம்மளோட நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து நல்லாவே தெரியுங்க விஷயம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன் நம்ம ஒரு 100-200 வருஷம் நம்ம பார்க்காத ஒன்று, அதையே கவர்மெண்ட் வந்து நம்மளை நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ வந்து நம்ம நம்பி இருக்க வேண்டியது கவர்மெண்ட்டு, அவங்க இதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு 100% இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனையும் வந்து அவங்க நல்லாவே ஹேண்டில் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் எல்லா பங்கும் மூடிட்டாங்க. கோயம்பேடு பங்கு மூடிட்டாங்க, வலசரகம் மூடிட்டாங்க, சில இடத்துலலாம் பங்குலாம் மூடிட்டாங்க. ஆனால் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. ஒரு இடத்துல ஒரு பங்கில் வந்து 64 ரூபா, ஒரு பங்கில் 90 ரூபான்னு விற்கிறாங்க பங்கில். இப்போ போக ரேட்டு இருக்குது. ஆனால் பங்கு இன்னும் வரல. வண்டி வரலனால ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இந்த பாருங்க சவாரியாக வரல, இன்னும் ஈடிக்குதான், எல்லாம் கந்தாங்க. எல்லாம் ராபிடோ ஓலா அதில் வந்து காசு அதில் ரொம்ப கம்மியாக வருதுனால எல்லாம் அதை நம்பி தான் போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே எல்லாம் அதில் போயிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு விடுகாலம் இன்னும் எப்போ வரும்னு தெரில. இதை பற்றி எதாவது பேசுகிறாங்கன்னா இன்னும் புரியும் தெரில. டீ வந்து இப்போ 13 ரூபா ஆகிட்டாங்க, வடையும் 13 ரூபா ஆகிட்டாங்க. 4 இட்லி சாப்பிட்டா 40 ரூபா ஆகிட்டாங்க. இப்போ டிஃபன் ரேட்டு எல்லாம் ஏறிடுச்சு, எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே ஏறிடுச்சு. இப்போ காலையில் டிஃபன் இப்போ கூட ஒரு டீ சாப்பிட்டு வந்தால் எல்லாம் ரேட்டு ஏறிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம். ஆட்டோவுக்கு வந்து கேஸ் முக்கியம். இப்போ எல்பிஜி பார்க்க போனாக்கா ஆட்டோவுக்கு வந்து அதுக்கு முன்னே பெட்ரோல் வந்து இப்போ எல்பிஜி மாற்றிட்டாங்க. எல்பிஜி வந்து இப்போ சுற்று வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு, நெற்குன்றம் ஆல்ரெடி வந்து ஒரு 5 பங்கு மூடிட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தோன்னாக்கா ஐயப்பந்தாங்கல், போரூர், ஸ்ரீதேவிக்குப்பத்தில் ஒரு பங்க் இருக்குது. அந்த பங்க்கில் இப்போ ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு ரேட் ஏறுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 89 ரூபா. முன்னாடி வந்து 57 ரூபா சில்லற, 60 ரூபாய்க்குள்ளே தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து இந்த ஆட்டோ வச்சு தான் பொழப்பே நடத்துகிறாங்க. இந்த ஆட்டோ நம்பி தான் சில குடும்பங்களும் இருக்குது. சில பேர் ஆட்டோ ஓட்டின்னு வேறு வேலை பார்க்குறாங்க, அது அவங்களுடைய விருப்பம். இப்போ வந்து என்னடானாக்கா இப்போ சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாம் ஆட்டோவில் வந்து கூட்டின்னு போய் ஸ்கூலுக்கு விடணும். அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? இப்போ இதனால் வந்து ஆட்டோ டிரைவருடைய லைஃப் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. கேஸ் போட முடியல, 2 நாளைக்கு ஒருக்கா போட வேண்டியிருக்கு, கிடைக்க மாட்டேங்குது. சவாரியும் கொஞ்சம் காசும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ரொம்ப இதாக தான் இருக்குது. முன்னாடி 64 ரூபா இருந்துச்சு, இப்போ ஒரு பங்கில் 85 ரூபா போடுறாங்க, ஒரு பங்கில் 69 ரூபா போடுறாங்க. என்ன பண்ணுறது? நாங்கள் வழி இல்லாமல் போட்டு தான் ஆகணும். அங்கே போய் எதுவும் சண்டை போட முடியாது. கேஸ் கிடச்சா போதுன்னு போட்டு வரோம், அவ்வளோதான். தோணுது, இப்பயும் தோணுது. என்ன பண்ணுறது? ஓட்டி தானே ஆகணும். எங்கே கிடைக்குதோ அங்கே பிடிச்சி ஓட்டுறோம், அவ்வளோதான். அது மாதிரி இந்த வீட்டு சிலிண்டர் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது கூட பண்ணலாம், தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. போது சவாரி ஆகினா வருமானம் அதிகமாகணும். அந்த வருமானம் கிடையாது. இப்போது காடியை சுற்றி வந்து உட்காந்து இருக்கோம். 12 ரூபா ரேட்டு வரை ஏற்றிட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு 5 பேங்க் 6 பங்கு தான் இருக்குது. மற்ற பங்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அங்கே போய் லைனில் உட்காரணும், 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகும். இதை வச்சு இதையே ஒரு வாழ்வாதாரமாக நம்பி இருக்காங்களே. இப்போ ஆட்டோக்காரங்களுக்கு என்னதான் வந்து இந்த ஃபேமிலி யூஸ் பண்ணுற கேஸ் எல்லாம் வந்து கொடுக்குறோன்னு சொன்னாலும் ஆட்டோக்காரங்க மற்ற வாழ்வாதாரத்துக்காக வராங்க. இப்போ ஆட்டோக்காரங்களுக்கு கேஸ் பற்றாக்குறை ஆகுது. அதே மாதிரி இப்போ வெளியூரில் படிக்கிறவங்களுக்கு வந்து பிஜியில் ப்ராப்பராக ஃபுட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஹோட்டல்ஸுமே நிறைய மூடிட்டு இருக்காங்க. இது வந்து டோட்டலி வந்து ஒரு அவசர நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதோட சொல்யூஷன் என்னதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க இதுக்கு? அதாவது இப்போ சொல்யூஷன்னா முதல்ல வார நிறுத்தணும். இப்போ வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து வந்து ஈரானை அட்டாக் பண்ணின்னு இருக்கிறாங்க. அதோட என்னென்னா ட்ரம்ப்போட ஒரு ஆளோட அந்த திமிர்தானம் உலக மக்கள், அடித்தட்டு மக்கள் எல்லாரையும் பாதிக்கிற அளவுக்கு தான் நடந்துன்னு இருக்குது. பொதுவாகவே அமெரிக்காவை பொறுத்தோம்னா அது வந்து ஒரு வல்லரசு நாடுன்னுவாங்க, ஏகாதிபத்தியம் நாடுன்னுவாங்க. அவங்க வந்து எல்லா நாடுமே வந்து அவங்களுக்கு பயப்படணும்னு எதிர்பார்ப்பாங்க. தன்னை வந்து ஒரு ரவுடி நாடு மாதிரி காமிச்சிப்பாங்க, ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஆள் மாதிரி. அதோட விளைவு அவர் என்ன பண்ணாருன்னா, எண்ணெய் வளம் இருக்கிற அந்த குட்டி குட்டி நாடுங்களெல்லாம் அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு முடிவு பண்ணார். முடிவு பண்ணி தான் அந்த வெனிசுலாவில் பார்த்தீங்கன்னா அதிபரை போயிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க டைரெக்டாக. அதுக்கப்புறமா ஈரான் மேலே பார்வை போச்சு. இப்போ என்னென்னா அவர் டைரெக்டாக பண்ண முடியாது, ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கிற இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அடியாள் மாதிரி செயல்படுறாங்க. இஸ்ரேலை வச்சுக்கின்னு இந்த ஈரானை சுற்றி இருக்கிற அந்த அரபு கண்ட்ரிஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அவங்க பேஸ் வந்து அங்கே வந்து இராணுவ பேஸ் இருக்குது, அமெரிக்காவோட இராணுவ பேஸ். அங்கேருந்து தாக்கினாங்க, முக்கியமான தலைவர்களெல்லாம் சாவடிச்சிட்டாங்க. இப்போ என்ன சூழ்நிலை இருக்குதுன்னா, இப்போ அமெரிக்காவே வந்து நான் வார ஸ்டாப் பண்ணுறேன்னு சொன்னாலும்
இந்த முக்கியமான தலைவர்களை சாவடிச்சதோட விளைவு ஈரான் வந்து நிறுத்துற மாதிரி ஐடியாவில் இல்லை இப்போ. நெதன்யாகு இருக்கிறார் இல்லைங்களா, இஸ்ரேல் பிரதமர், அவரை காலி பண்ணிட்டு தான் நாங்கள் போரை நிறுத்துவோன்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க இப்போ. இப்போ அங்கே போர் நடக்கிறதுனால இப்போ இந்தியாவில் மற்ற கண்ட்ரிஸ்லாம் வந்து இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ண சொல்ல மற்ற நியூட்ரலாக பேசுகிறவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தைரியம் தான் நீங்கள் போய் ஈரானில் போய் போராடுங்க, இங்கே ஏன் போராடுறீங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் ஆகுது, இங்கே ஜனங்க பாதிக்கப்படுறாங்க, உங்களால் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ஆரம்ப கட்டத்தில். ஆமாம், ஆரம்ப கட்டத்தில். இப்போ என்னாச்சு, போராட்டம் பண்ணவங்க நல்லதுக்கு பண்ணாங்க, போரை நிறுத்தணும், அதனால் ஜனங்க பாதிக்கப்படுவாங்கன்னுட்டு. இப்போ டிராஃபிக் அதிகமாகனாங்க, இப்போ பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெட்ரோல் பங்க், நேற்றுலேருந்தே ஃபுல்லாக பெட்ரோல் பங்க்கில் அவ்வளோ கூட்டம் நிற்கிது, பெட்ரோல் கிடைக்குமான்னு தெரியல. கியூ நிற்கிறாங்க. ஆமாம், கியூ நிற்கிறாங்க. ஆமாம், இப்போ அந்த ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் ஆகுது, அந்த பங்கை விட்டு வெளியே வந்துட்டாங்க கியூ, அதனால் வந்து டிராஃபிக் அதிகமாகுது. இப்போ இந்த டிராஃபிக் எல்லாம் என்னன்னு சொல்கிறது நம்ம? அப்போ அதெல்லாம் அந்த ஜனங்க யோசிக்கணும் இல்லையா, அப்போஸ் பண்ணவங்க. ரெண்டாவது, இது இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் போச்சுனாக்கா, இப்போ என்ன ஜனங்களுக்கு என்ன தோணிடுச்சுனாக்கா, இனிமேல் போனால் கிடைக்காது, அதனால் இப்போவே வந்து நம்ம டேங்க்லாம் ஃபில் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு 200 ரூபாய்க்கு போடுறோம் கூட 1000 ரூபாய்க்கு போட்டுடுறோம். ரெண்டாவது, 5 லிட்டர் கேன்லாம் வந்து எடுத்துன்னு வந்து அதில் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதிலே வந்து உங்களுக்கு தட்டுப்பாடு வந்துடும். தேவைக்கு அதிகமாக ஸ்டாக் வாங்குறாங்க இல்லைங்களா. ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்போ கிடைக்கிறவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறமா கிடைக்காம போயிடும். இப்போ இதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டம் தான் இது. இப்போ இதை வந்து எப்படி சரி பண்ண போகிறாங்கன்றது தெரியல. இப்போ வார நிறுத்தினாலும் பாதிப்பு உள்ளாயிடுச்சு. இப்போ இந்த பாதிப்பை வந்து பழைய சகஜ நிலைக்கு எடுத்துன்னு வரத்துக்கு இன்னும் நாள் ஆகும். ரெண்டாவது, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து டீசல் பெட்ரோலில் தான் இயங்கின்னு இருக்குது. ஒரு பொருள் இன்னொரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகணுன்னா டிரான்ஸ்போர்ட்டில் தான் போகணும். இப்போ டீசல் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடுனா ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி உயரும். பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்ததுனாக்கா டிரான்ஸ்போர்ட்னால அவங்க ரேட் ஏற்றுவாங்க. பொருள், அத்தியாவசிய தேவையான பொருள் எல்லாமே விலை உயரும். இதில் பாதிக்கப்பட போகிறது பொதுமக்கள் தான். ரெண்டாவது, இது கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகுதுன்னு தெரியல. இது வரைக்கும் வந்து மோடி வந்து ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கலை, ஈரான் மேலே அட்டாக் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு. சரிங்களா, அது மாதிரி தான் போயின்னு இருக்குது. இது எப்படி வந்து முடிய போகுதுன்னு தெரியல. இப்படிலாம் ஒரு நிலைமை வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் எரிபொருள் இந்த அளவுக்கு நமக்கு இதுவாகன்றது நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா எல்பிஜியில் மாறி இருக்கோம், பொல்யூஷன் குறைவுது, அப்புறம் எலக்ட்ரிக்கலில் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம். நான் நல்ல ஒரு வளர்ச்சியில் தான் போயிருக்குதுன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தாச்சுன்னா இது ரொம்ப, ஆனால் மாற்று ஏற்பாடு வேறு. இப்போ உலக நாட்டில் எவ்வளோ மற்ற இடத்துல எங்கன்னா கிடைக்குதுன்னுங்கிறது நம்மளை ஆளக்கூடிய, நம்ம நாட்டை ஆளக்கூடிய அவங்களுக்கு தான் தெரியும். அந்த இது அவங்க தான் அதுக்கான யோசனை பண்ணி அந்த மாதிரி எதனா மாற்று ஏற்பாடுகளை செஞ்சு மக்களுக்கு கஷ்டத்துலேருந்து மீட்கிறதுக்கு வழியை தேடணும். நானே ஒருத்தங்க 90 ரூபாய்க்கு போடுறேன், ஆனால் நான் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்க முடியாது இப்போதைக்கு. ஏன்னா எங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஓலா ஊப்பர் இருக்குது. இப்போ அதில் அவங்க 15 இயர்ஸ் பேக் ரேட்டு தான் போடுறாங்க, வேறு வழி இல்லாமல் நாங்கள் போகிறோம். இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக அந்த ரேட்டு இதில் எக்ஸ்ட்ரா கேட்க தானே செய்வோம். அப்போ அந்த மாதிரி அதர் துறையில் இருக்குன்னு கேட்க தான் செய்வோம். ஆனாலுமே நீ காலையிலேருந்து 60 ரூபா ஓட்டியிருக்கேன். 60 ரூபா ஓட்டியிருக்கீங்க. ஆமாம், அடுத்து இதை திருப்பி பயணிக்கலாமா வேணாமாங்கிற கேள்விக்குறியில் இருக்கிற போதிக்கு. நீ கண்டிப்பாக நிறைய பேர் கேஸ் இல்லாமல் வீட்டில் பாருங்கள், நிறைய பேர் இப்போ ஆட்டோலாம் கம்மியாக தான் ஓடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கேஸ் கிடைக்கும். கேஸ் இல்லாமல் வீட்டில் நிற்கிறாங்க. அவன் என்ன பண்ணுவான், கை காசு போட்டு தான் வாடகையாக காட்டணும் வண்டிக்கு. எது மாதிரி வாடகை கட்ட முடியாது விட்டுட்டு வந்தோன்னா இன்னொருத்தன் வண்டி எடுத்துன்னு போயிட்டான்னு வச்சுக்கலாம், இவன் ரெடி பண்ணி வச்சிருப்பான் அந்த ஆட்டோவை. திரும்ப அதே ஆட்டோ கிடைக்காது இல்லையா, அதனால் வீட்டில் வச்சுட்டு வாடகை கட்டுற சூழ்நிலை வருது இப்போது. அதெல்லாமல் எங்களுக்கு கஷ்டம் தான். இப்போ பெட்ரோல் வண்டிங்க எல்லாருமே டேங்க் ஃபில் பண்ண ஆரம்பிச்சாங்க. 100 200 போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பயத்தில் தட்டுப்பாடுன்ற ஒரு வதந்தி கிடையாது, உண்மை. இப்போ பெட்ரோலியம் வந்து தட்டுப்பாடு இல்லை வதந்தி அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் மக்கள் வந்து இப்போ அளவுக்கு அதிகமாக அடிக்கிறதுனால தேவைக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அந்த பயத்தில் என்ன பண்ணாங்க, எல்லாருமே டேங்க் ஃபில் பண்ணுறாங்க. கடன் வாங்கி கூட டேங்க் ஃபில் பண்ணிடுறான். ஏன்னா ஃபியூச்சரில் கிடைக்காம போயிட்டா நம்ம என்ன பண்ண முடியும், வேலைக்கு போக முடியாது இல்லை. அந்த பயத்துலேயே என்ன பண்ணுறாங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணுறது கடன் வாங்கியும் அதை பண்ணுறாங்க. இதை மாதிரி வந்து கஷ்டத்தெலாம் ஏற்படாத அளவுக்கு ஓரளவுக்கு வெளிநாட்டிலேருந்து இப்போ ஈரான் கிடைக்கலன்னா இப்போ ரஷ்யா கொடுக்க ரெடியாக இருக்குது. அது மாதிரி நாட்டிலேருந்து வாங்கி கச்சா எண்ணெய் வாங்கி இப்போ மக்களோட பிரச்சனையை இவங்க தீர்த்து வைக்கணுன்றது தான் பெரிய ரெக்வஸ்ட்டாக இருக்குது. இந்தியா கண்ட்ரியில் 10% தான் ப்ரொடக்ஷன் இருக்குது. நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி வளைகுடா நாட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். ஈரான், ஈராக்கு அந்த மாதிரி உள்ள நாடுகள்லேருந்து தான் வருது நமக்கு. அதில் இப்போ வார் இருக்கிறனால கண்டிப்பாக எல்லா நாடும் தான் அஃபெக்ட் ஆகும், நம்ம நாடு மட்டும் இல்லை. ஓவராலாக யார் தான் நிற்கணும், இது வந்து உலக நாடுகள், உலக தலைவர்கள் தான் முடிவெடுக்கணும். நம்ம காமன் பீப்புள் தானே. அதுதாங்க, இது வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி நம்ம எல்லாத்துக்குமே பேக்கப் பண்ணும். இப்போ எப்படி நம்ம பேண்டமிக்கில் வந்து ஒரு பிரெட் பாக்கெட் கூட நமக்கு கிடைக்கலையோ, ஒருத்தன் போனான்னா அங்கே கடையில் இருக்கிற அத்தனை பிரெட் பாக்கெட்டும் தூக்கிட்டு போகிறது, அதெல்லாம் தேவையில்லாதது. அன்னன்னைக்கு நம்ம டே டு டே பேசிஸில் என்ன வேணுமோ நம்ம போயிட்டு இருந்தாலே இந்த சுச்சுவேஷன் நமக்கு வந்து பெருசாக இருக்காது. ஏற்றினாலும் சில கஸ்டமர் கொடுத்துட்றாங்க, புரிஞ்சுட்டு கொடுத்துறாங்க, சில கஸ்டமர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஏன் தரோம்னா நீ மோடியை போய் கேளுங்க அப்படின்றாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது,
அதனால தான் அப்படியே சரி கொடுக்குறத வாங்கிட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு. இருந்தாலும் யாரும் வர மாட்டேங்கிறாங்க இப்போதைக்கு. எல்லாம் ஓலா உப்பர் ராப்பிடோ தான் போயிட்டு இருக்கிறாங்கல்லாம், அதில் நம்பி தான் போகிறாங்க. சில கஸ்டமர் சண்டை போட்டு கேட்குறோம், சிலர் கொடுக்குறாங்க, சிலர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே வேறு வழியில் இந்த ஏன்னா இது ஆட்டை நம்பி தான் வந்து இதை நம்பி வந்து நாங்கள் வேறு வேலைக்கு எங்கேயும் போக முடியாது. நான் இதை நம்பி வந்தாச்சு, ஸ்கூல் சாரையும் பார்க்குறோம். ஏன்னா இந்த பசங்க பசங்க படிக்கிறாங்க, ஸ்கூல் பசங்க, அவங்களுக்கு பிக்கப் பண்ணி வரதும் போய் வாங்கணும், வேறு வழி கிடையாது. அதனால் இதை நம்பி தான் இருக்கிறோம் இப்போதைக்கு. நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அடிமட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வீட்டு சிலிண்டர் வந்து 868 ரூபா இருந்தது, இப்போ 928 ரூபா வாங்குறாங்க. நேற்று எங்கள் வீட்டில் வந்து இறங்குது, 960 ரூபா வாங்குறாங்க. அது தூக்குறவங்க 50 ரூபா கூலி கேட்குறாங்க. அதனால் அப்படியே போகுது அது. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப நிலமை மோசமாக தான் இருக்குது. இதுக்கு ஏதாவது விடிவு காலம் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். திடீர்னு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாளில் டக்கு டக்குன்னு விலைவாசி கேஸ் விலை உயர்ந்து போயிடுச்சு. பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க கேஸு பெட்ரோல் விலைனால. அதே போல் வந்து வீட்டுக்காகவும் சில பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு திடீர்னு காலி ஆயிடுச்சு. சிங்கிள் சிலிண்டர் வச்சவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா 4 இட்லி வந்து ஒரு 30 ரூபா, சின்ன ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 4 இட்லி 50 ரூபா 60 ரூபா விற்கிறாங்க. நாளுக்கு நாள் வந்து டீயினுடைய ரேட்டும் சரி, ஒரு வடை சாப்பிட்டாலும் சரி, எல்லா ரேட்டும் வந்து இந்த 5 நாளுக்குள்ளே கூட்டிகிட்டே போகுது. சில ஹோட்டலில் மூடிட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த 5 நாளில் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பிட்றது சில பேர் வந்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்றாங்க. ஹோட்டலில் பேச்சுலராக இருக்கிறவங்களாம் வந்து சமைச்சு சாப்பிட முடியாத நிலமை. சில பேர் டிரைவிங் வேலை வெளியில் போகிறாங்க வராங்கன்னா ஹோட்டலை நம்பி தான் போகிறாங்க. எல்லா ஹோட்டலும் மூடுறாங்க. காரணம் என்னென்னா இந்த சிலிண்டர்னால தான், கேஸ் ப்ராப்ளத்தினால தான். கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தாக்கா ஆட்டோ டிரைவருக்கு இல்லை பொதுமக்களுக்கு பொதுவாக வந்து இந்த கேஸு பற்றாக்குறையை கொஞ்சம் நீக்கினாக்கா நல்லாயிருக்கும். நம்ம ஏழைப்பட்ட மக்கள் தான் பாதிக்கப்படுறோம். இந்த மாதிரி ஆட்டோ தொழிலாளி, கூலி தொழிலாளி நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம். என்ன இது அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இன்ன வரைக்கும் ரொம்ப சங்கடத்தை கொடுக்கல. இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிடணும் வர்ற நாட்களில். பங்கில் போனால் சில பங்கு நல்லா மூடிட்டாங்கம்மா. நிறைய பங்கு, ஒவ்வொரு பங்கு இருக்குது. அவங்க சொல்கிற விலை தான், நம்ம எதுவும் கேட்க முடியல. கவர்மெண்ட்டு தான் நடவடிக்கை சீக்கிரம் எடுக்கணும். அன்னாடம் கூலிக்காரங்களுக்கு கஷ்டம்தான். ஆட்டோ ஓட்டுறவங்க, பூ விற்கிறவங்க எல்லாருக்கும் கஷ்டம்தான். மத்திய அரசும் மாநில அரசும் மக்களை புரிஞ்சு டக்குன்னு நடவடிக்கை எடுக்கணும். அதாவது கவர்மெண்ட் எடுத்து நடத்தினா நல்லாயிருக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்து நடத்த முடியாது. என்ன கலெக்ஷன் எடுத்தால் சம்பளம் எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஓட்டம் கிடையாது. பார்ட்டிங்களையும் ஏறி 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன்றாங்க. இருக்கிறத வச்சு ஓட்டின்னு இருக்கோம். அவ்வளோதான். யாரையும் சம்பாதிச்சு எடுத்து வைக்கல. அன்னன்னைக்கு ஓட்டுறதோட சரி. எங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை, ப்ராடமெண்ட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ரிட்டையர்டும் கிடையாது. எனக்கு 70 வயசாகுது, 50 வருஷமாக வண்டி ஓட்டுறேன். அதே தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 50 வருஷத்துக்கு ஒன்றும் ஒரு இன்சூரன்ஸ் கூட எங்களுக்கு கிடையாது.